எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இருக்கு. தென் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் எஸ் பேங்க பத்தி பேசுவோங்க. சூமிடோமோ மிட்சுயி இந்த ஜாப்பனீஸ் பேங்க் வந்து எஸ்பிஐட்ட இருந்து ஒரு 13.19% ஸ்டேக் எடுக்குறாங்க. எவ்வளவுக்கு அப்படின்னா 8,889 கோடிக்கு ரூ. 21.50 ஒரு ஷேரோட பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் டு புக் ஒரு 1.45 அந்த ரேஞ்சில் எடுக்கிறாங்க. 1.5க்கு கீழே தான் எடுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பிரைஸ் டு புக் 1 அந்த ரேஞ்சில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எஸ்பிஐக்கு இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை. இது போக ரிமைனிங் ஸ்டேக் ஒரு 6.8% ஸ்டேக் வந்து ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பந்தன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், தென் கோட்டக் மஹேந்திரா பேங்க் இவங்கெல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் சேர்த்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு 6.8% வாங்குறாங்க. அதே ரூ. 21.50. இப்போ வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 26 கிட்ட இருக்குங்க. பி வந்து அதிகமாக தான் இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு. ஸோ அவங்க ப்ரைஸ் எந்த ரேஞ்ச் செட் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் வந்து ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பேங்க் தான் வந்து ஷேர் ப்ரைஸை டிசைட் பண்ணும். அது யார் பேங்க்கை வாங்கினாலும் சரி. அடுத்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் மாசத்துல கிட்டத்தட்ட 1 இயர் லோல இருக்குங்க. 3% வந்து குறைஞ்சிருக்கு. அதே சமயம் ஸ்மால் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்பு, ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுல எல்லாம் இன்ஃப்ளோ வந்து கூடி இருக்குது. அடுத்து டாக்டர் ரெட்டியுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. சூப்பரான ரிசல்ட்ஸ். ரெவன்யூ வந்து 20% ஏறி இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 22% ஏறி இருக்குங்க. கம்பெனி வந்து ஒரு ரூ. 8 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பெர் ஷேருக்கு. நல்ல ரிசல்ட்ஸ் தான். நம்ம தொடர்ந்து அக்யூமுலேட் பண்றதுக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பிஇ 20க்கு கீழே தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து நான் கன்சிடர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அடுத்து ஸ்விக்கியுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு. என்னதான் ரெவன்யூ 45% பக்கமா ஏறி இருந்தாலும் லாஸ் வந்து 1000 கோடி ரூபாய்க்கு பக்கமா லாஸ் இருக்குங்க. லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரெவன்யூ ஏறிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் மாட்டிக்கூடாது. அடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் ஏப்ரலோட சேல்ஸ் நம்பர்ஸ் வந்திருக்குங்க. இப்பயுமே டாடா மோட்டார்ஸ் தான் லீடர்ஸா இருக்காங்க. அவங்களோட மார்க்கெட் ஷேர் தான் அதிகமா இருக்கும். 4461 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. நிறைய வேரியன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. டிகாரு, டியாகோ, நெக்ஸான், கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட். ஹேரியர் இவி வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏப்ரல்ல. பட் இன்னும் வரல. கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ ஏப்ரல் 2024 கம்பேர் பண்றப்ப இவங்களோட சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து 711 யூனிட்ஸ் கம்மியாக தான் வித்திருக்காங்க. 14% விழுந்திருக்குங்க ஏப்ரல் 2024 கம்பேர் பண்றப்ப. பட் JSWMG, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்களோட இவி சேல்ஸ் நம்பர்ஸ் கூடியிருந்தாலும் மார்க்கெட் ஷேர் இப்பயுமே டாடா குரூப்ல தான் நிறைய இருக்கு. அடுத்து JSWMG எடுத்துக்கிட்டோம்னா 3488 யூனிட்ஸ் வித்திருக்காங்க ஏப்ரல் 2025ல. இது ஏப்ரல் 2024 கம்பேர் பண்றப்ப 175% இயர் ஆன் இயர் ரைஸ்ங்க. கமட், வின்சார், இசட்டஸ் இது எல்லாமே இவங்களோட வேரியன்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3000 வண்டிக்கு பக்கமா வித்திருக்காங்க ஏப்ரல் 2025ல. ஏப்ரல் 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 348% ரைஸ்ங்க இயர் ஆன் இயர். குறிப்பா XUV 400, BE6, தென் XEV 9E இந்த வேரியன்ட்ல உள்ள EVs எல்லாம் இவங்க நல்ல சேல்ஸ் நம்பர்ஸ் காட்டியிருக்கிறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் எம்ஜி கிட்ட, மஹேந்திராட்ட இவங்களோட மார்க்கெட் ஷேரை லூஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். காம்படிஷன் இன்னும் ஹெவியாகுங்க. டெஸ்லா உள்ள வருவாங்க. தென் பிஒய்டி, தென் அதர் கார் மேக்கர்ஸ் டொயோட்டா, தென் மாருதி சுசுகி இவங்கெல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட் ஷேர் வந்து நார்மலைஸ் ஆகும். அடுத்து டாடா கேபிட்டல்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா மோட்டார் ஃபைனான்ஸ், டாடா கேபிட்டல் இது ரெண்டையுமே மெர்ஜ் பண்றதுக்கு NCLTA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெர்ஜர் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட டாடா கேபிட்டலோட ஸ்டேக் அப்படின்றது 4.7% இருக்கும். நம்ம ஏற்கனவே டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்றோம். டாடா கேபிட்டல் IPO வந்து நம்மளுக்கு ஏதாவது நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம IPO அப்ளை பண்றதை பத்தி அப்ப பேசிக்கலாம். அடுத்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா எவ்வளவு எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் மாசத்துக்கு ஒரு 2.28%ல இருந்து 4% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது 3% இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் லோவா இருக்குங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் குறையுது அப்படின்னா ரிப்போ ரேட்ஸ் வந்து கட் பண்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். நிறைய செய்திகள் வந்திருக்கு. இன்னும் 2 நாள்ல இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் RBI அதுக்கான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. ரிப்போ ரேட் குறைச்சாங்க அப்படின்னா ஜூன் மாசம் மீட்டிங்ல குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு 25 பேஸ் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் சமீபத்தில் நடந்த FOMC மீட்டிங்ல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஹோல்ட் பண்றாங்க ஸ்டெடியா. 4.25ல இருந்து 4.5% அப்படியே ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பத்தி இப்போதைக்கு அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜெரோம் பவல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் கூட ஜெரோம் பவல்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி பேசுறது வந்து செவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கமெண்ட்லாம் கொடுத்திருந்தாரு.
ஜெரோம் பவல் அவர்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஸ்டெடியா ஹோல்ட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எக்கனாமி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, தென் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் வர்ற மாதிரி தெரியுது, தென் அன்சர்டனிட்டிஸ், அவருக்கு இந்த டாரிஃப்ல ஒரு கிளாரிட்டி இல்லை. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ் உடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம எப்படியும் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்றப்ப, ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ரிசல்ட்ஸ் புவரா தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ரெவன்யூ 9.8% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர், பட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா குவார்டர் ஆன் குவார்டர் ரெவன்யூ வந்து ஒரு 7.8% கீழே விழுந்திருக்குங்க. கம்பெனி வந்து ஒரு ₹0.5 பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட். குறிப்பா இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் எப்பொழுதுமே. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6.7% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 2.3% ஏறி இருக்குங்க. அதே நேரம் கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ ஒரு 14% ஏறி இருக்கு. கம்பெனி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க, அதனால ஷேர் பிரைஸ் பயங்கரமா விழும் அப்படின்னு சொல்லி எனக்கு உறுதியா சொல்ல முடியலங்க. என்ன காரணம் அப்படின்னா, பெயின் கேபிட்டல் ப்ரொமோட்டர்ஸ்ல இருந்து ஒரு ₹235 ரேஞ்சில் ஷேர்ஸை வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இறங்க இறங்க ஃப்ரெஷ் பையர்ஸ் வந்து இருப்பாங்க. அதனால பெரிய ஃபால் அப்படின்றது இருக்காது. ஃப்ரெஷ்ஷா என்ட்ரு ஆகுறதுக்கு ஒரு 200 பக்கெட் வந்தா ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் உள்ள போகலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண ப்ராஃபிட் அப்படின்னா 1.78 லேக் க்ரோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 1,78,364 கோடியில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டுமே 40%ங்க. ரிமைனிங் எல்லாருமே சேர்ந்து ஒரு 60% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட்ல. ஸோ ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 26% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. அதே மாதிரி எஸ்பிஐயோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 10% கீழே விழுந்திருக்குங்க. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 3% மேலே ஏறி இருந்தது. அடுத்து கனரா பேங்கோடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 33% ஏறி இருக்கு. டிவிடெண்ட் வந்து ஒரு ₹4 ஒரு ஷேருக்கு கொடுக்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து நல்லா ஏறி இருக்குங்க. பட் இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.44% கனரா பேங்க் குறைஞ்சிருக்குங்க. ஸோ இது வந்து நல்ல சைன் கிடையாது. அப்போ இவங்களுக்கு வந்த ப்ராஃபிட்லாம் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் ஒரு 25 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான காரணங்க. நம்ம வந்து இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது ஃபிளாட்டாவோ இல்லை டிக்ளைன் ஆகிற சைனை வந்து நான் பார்க்க முடியுது. அதே மாதிரி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நெட் ப்ராஃபிட் 51% இயர் ஆன் இயர் ஏறி இருந்தாலும் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது ஒரு லெஸ் தென் 1% தாங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அரௌண்ட் 3% தாங்க இருந்தது. பட் ஒரு கம்பேரிசனுக்காக ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எல்லாம் எடுத்துக்கோங்க. இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐசிஐசிஐ பேங்க் 11% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2 பேருமே 10% க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது அவங்க எவ்வளவு தூரம் லெண்டிங் பிசினஸ் எவ்வளவு சூப்பரா பண்றாங்க. லெண்டிங் பிசினஸ் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிசினஸ்ல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது. ஸோ இவங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கு, கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், தென் யூனியன் பேங்க், இவங்களோட பிசினஸ் அவங்களுடைய கோர் பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் உடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாலும் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல குறைஞ்சிருக்குங்க. ரெவன்யூ வந்து ஒரு 7% பக்கமா கீழே விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8.42% கீழே விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 4.23% ஏறி இருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 70% ஏறி இருக்கு. கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு ₹3 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. பட் இப்பயும் கம்பெனி வந்து கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இல்லை. வேல்யூவேஷன் 50க்கு பக்கமா இருக்கு. ஸோ நான் கன்சிடர் பண்றது PE 100 இருக்கப்ப கன்சிடர் பண்ணேன். என்னுடைய ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 830 ஆவரேஜில் இருக்கும். 50% கீழே விழுந்திருக்குங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் பார்ப்போங்க. ஃபியூஷன் ஃபினான்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி தொடர்ந்து கேட்குறாங்க. நம்ம மைக்ரோ ஃபினான்ஸ் பத்தி தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு 72%. அதனால நான் இந்த சைடு போக மாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ்ல 72% பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு 2 or 3 months பேக்கே சொன்னோங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸோட ப்ராஃபிட்ஸ் வந்து பயங்கரமா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பெயிண்ட் பிசினஸ் பண்ற கம்பெனிஸ்க்கு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேல்யூவேஷன் இப்பயுமே அதிகமாக தான் இருக்கு. PE 52 கிட்ட இருக்குங்க. இந்த பிர்லா ஓபஸ், தென் பர்கர் பெயிண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு காம்படிஷன் பயங்கரமா வருது. இந்த டஃப் காம்படிஷன்னால இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. இப்போ Q4ல கூட 45% ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்குங்க. கம்பெனி வந்து ஒரு ₹20.55 டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த டிவிடெண்டுக்காக உள்ள போனீங்க அப்படின்னா மாட்டிக்குவோம். PE வந்து 52ல இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். நாட்கோ அடுத்து நாட்கோ, டாக்டர் ரெட்டிலாம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்பயே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ரெட்டியை விட நாட்கோ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. பட் நீங்க ஒரு 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து சேட் டயர்ஸோட வேல்யூவேஷன் எப்படின்னு கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. 32க்கு மேல இருக்கு. 20 கிட்ட வரணும். உங்களுக்கு டயர் செக்மெண்ட்ல வேணும் அப்படின்னா ஜேகே டயர்ஸ் 15ல இருக்கு. தென் அப்போலோ டயர் 23ல இருக்குங்க. பட் ரெண்டுலையுமே கடன் வந்து டெட் டு ஈக்விட்டி 0.10க்கு மேல இருக்கும். ஜேகே டயருக்கு வந்து 1 இருக்கும் டெட் டு ஈக்விட்டி. அப்போலோ டயர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ சேட்டை கம்பேர் பண்றப்ப ஜேகே டயர் தென் அப்போலோ டயர் இது ரெண்டுமே வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. கடன் தான் ஒரே ஒரு சிக்கல். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிரைஸ் டு புக் 0.8 இருந்தாலும் கூட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் கீழே வரட்டும். வர்றப்ப நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து அமர் ராஜாவா எக்ஸைடா யார் வந்து கேபெக்ஸ் அதிகமா போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே ஜிகா ஃபேக்டரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்டை விட அமர் ராஜா நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அமர் ராஜாவை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் when comparing with எக்ஸைட். அடுத்து டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சமீபத்தில் கூட படித்தேன். இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான டென்ஷன் எஸ்கலேட் ஆகுது இல்லையா, இதற்கு மத்தியில் சைனாவோட டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாம் பயங்கரமா ஏறி இருந்தது அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துருந்ததுங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி டென்ஷன் இருக்கிறப்ப எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாம் ஏற்றுவாங்க. நம்ம போய் அதில் விழுந்துடக்கூடாதுங்க. இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக் ஏறுதுன்னா இந்த மாதிரி டென்ஷன் எஸ்கலேட் ஆகுறப்ப ஏதோ ஒரு செக்டார் கீழே விழும். நம்ம அதைத்தாங்க பிடிக்கணும். இப்போ ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், தென் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் அதெல்லாம் கீழே விழுவும். நம்ம இப்போ அதைத்தான் பிடிக்கணும். எல்லாம் இங்கே ஓடுறாங்க அப்படின்னா நம்ம அங்கே ஓடக்கூடாதுங்க. அடுத்து பிர்லா சாஃப்ட்வேர் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்பயே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. PE 18 தான். பட் பர்சனலா நான் வந்து ஒரு 15 வரட்டும் இல்ல 13, 14 வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 325 வந்தா நான் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து EMS லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனி, ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து SBI பத்தி உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பர்சனலா நான் கன்சிடர் பண்றது இல்லை. பட் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 52 வீக் லோல வந்தது, நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தது. அப்போ நீங்க ட்ரை பண்றதுனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. மற்ற கவர்மெண்ட் செக்டார் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கன்சிடர் பண்றது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வச்சு சொல்றேன். அடுத்து PFC, REC இந்த நிறுவனங்கள்லாம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேங்க, நான் இந்த ஸ்டாக் பக்கெட்டு போறதில்லை. லாஸ்ட் 3 or 4 இயர்ஸ்ல 500%, 400% ஏறி இருக்கு. FIH இன்னும் அதுல விற்கல. அவங்க வித்தாங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுனால நான் உள்ள என்ட்ரு ஆகுறது இல்லை. நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தாலும் கூட. அடுத்து கெய்ன்ஸ் டெக்னாலஜி பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடுங்க. பிரைஸ் டு புக்கும் அதிகம், ஏர்னிங்ஸும் அதிகம். நம்ம வாங்குற ரேஞ்சிலே இல்லை. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.